வண்டி லைட்டாக தண்ணிடுது அந்த திரும்ப மட்டும். வண்டி நிப்பாட்டு, வண்டி நிப்பா. அவனை நிப்பாட்டா போய் நான் விழுந்துட்டேன். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு எஃபிஎஸ் கேமர். இன்றைக்கி நான் பஸ் ஓட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா எஃபிஎஸ் இது மாற்றி பேசுங்க. டிஎன்எஸ்டிசி கேம் தான். ஐயோ மாற்றி பேசுங்க. சரி வளருது அது. டிஎன்எஸ்டிசி பஸ் தான் ஓட்ட போகிறோம். அதுவும் நம்ம ஃபேமஸான மதுரையில் ஓட்ட போகிறோம். மதுரை டு திருநெல்வேலி பாருங்க போர்டில் கொடுக்குது. திருநெல்வேலி அசோக் லேலாண்ட் பஸ்ஸு டிஎன்எஸ்டிசி இந்த பஸ் தான் ஓட்ட போகிறோம். வேறு லெவலில் இருக்குது பஸ்ஸு. நான் ஆல்ரெடி போட்டி பண்ணேன். ஆல்ரெடி உள்ள பாஸ் கார் பண்ணுறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லை. நான் வரப்போ ஸ்கூல் பசங்களை ஏற்றினேன். திடீர்னு மழை வந்துச்சுன்னு வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சா. எடுத்து அது கராஜில் விட்டாங்க. இப்போ ஃபாதர் இன்னொரு வண்டி இது ரெடி பண்ணுறாங்க, ரிப்பேர் பண்ணுறாங்க. சரி ஓகே, இதுக்கு மேலே இந்த மழை என்ன வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் வண்டியை கிளம்ப போகிறேன். வாங்க வண்டிகளை ஏறலாம். ஓகே வண்டி ஸ்டார்ட் பண்ணுற சவுண்ட் கேட்கலாமா? இந்த வண்டியோட ஸ்டார்ட் பண்ணுற சவுண்டு வேறு லெவல் இருக்குது. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். நிஜமான வண்டி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இது வேறு லெவலில். ஓகே மக்களே, இதுக்கு மேலே வெயிட் பண்ண நம்ம லேட் ஆகும். இப்போ பஸ் ஸ்டாண்ட் போகணும். பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ஏற்றிட்டு போகணும். இதுதான் இன்டீரியர். லைட் செட்டிங்லாம் பண்ணிட்டு வேறு மாதிரி இது கிளம்பாமா. ஃபஸ்ட்டு கீரை போட்டாச்சு. இடிக்காமல் எடுக்கணும். எனக்கு சுத்தமாக வராது இடிக்காமல் இருக்கிறதுலாம். இடிக்கலை அப்படின்னு நினைக்கிறேன். கீரை போட்டாச்சு. ஆர்னை கூட செட் பண்ணியிருக்கேன் மக்களை, கேட்டு பாருங்களா? இருங்க ஒரே நிமிஷம். இது ஆர்னை கேளுங்க. இது ஃபர்ஸ்ட் ஆர்னை, இது செகண்டு, இது சூப்பராக இருக்கா? எல்லாம் பிளான் பண்ணி தான் தந்துக்கிறேன். டோர் திறக்குது பாருங்கள். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண கிளம்பலாம். வண்டி பிக்கப் தான் வேறு மாதிரி இது. அப்படியே நிஜமானே பஸ் ஓட்டுற ஃபீல் வருது எனக்கு. நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் பஸ் கேமுக்கு பேசி வீடியோ போகிறது. யாரும் போட்டிருங்களா தெரில. இன்னொன்று சொல்ல மறந்துடுறேன் மக்களே, இந்த வண்டியை நான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்ட போகிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்ட போகிறேன். கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குங்களா? இது நம்ம சேனலுக்காகவே கஷ்டப்பட்டு இந்த கிராஃபிக்ஸ் மோடை கண்டுபிடிச்சி, இந்த டிராஃபிக் மோடை கண்டுபிடிச்சி போட்டிருக்கேன். ஒரு கமெண்ட் செக்ஷனில் எப்படி சொல்லுங்கள். பாருங்கள், நீங்களே பாருங்கள். பஸ் மட்டும் இந்தோனேஷியாவில் இருக்கிற அந்த பஸ்ஸெல்லாம் இருக்காது, வேறு பஸ்ஸெல்லாம் இருக்கும். நீங்களே பாருங்கள். இந்தியா டிராஃபிக் மோட் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கு. வலி 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 வலி. ஓ, நான் தான் கீட் வந்து ஆனால் வேறு லெவலில் இருக்குது. சொல்ல மாட்டேன். இது சண்டை ஆடினேன், இது சண்டை ஆடினேன். நல்லா இருக்குங்களா? அடி விட்றாங்க போயிட்டேன். சீக்கிரமாக போன டைம் இல்லை, இதே ரொம்ப நேரம் டைம் ஆச்சு. செம ஸ்மூத்தாக இருக்குது ஓட்டுறது. வேறு லெவலில் இப்படி பாருங்க பஸ். இடம் வந்துச்சு, அதான் இடம் வந்துச்சு. அது அந்த மோடோட சேர்ந்து வந்துட்டோம். எங்கப்பா ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணுறாங்க. சட்டு போட்டு வந்து கிளம்பலாம். ஏறு 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 ஏறு. திருநெல்வேலி மதுரை டு திருநெல்வேலி. ஓகே மக்களே, இது ரொம்ப நேரம் ஏறுவாங்க போல. ஸ்கிப் குத்துறேன் மக்களே. பஸ்ஸு கூட்டம் அழிச்சு அங்கே பாருங்க, ஃபுல் கூட்டம். இருங்க உள்ளே காட்டுறேன். செம்ம கூட்டம் அங்கே பாருங்க. பஸ்ஸே ஒரு பக்கம் தொங்குச்சு. கண்டக்டர் நிற்கிறாரு. அப்பா அடி இடம் இல்லாமல் இன்னும் வராங்க. ஓகே கிளம்பா. எப்படி பஸ்ஸு திணறல பாருங்கள், அந்த ஸ்பீடு அப்படியே இருக்குது. ரெட் லைட்டில் என்ன இருப்பாங்க, எங்கே நிற்க போதில்ல பஸ். ஸ்ட்ரெயிட்டாக பார்ப்போம். நான் அடிக்கடி சட்டரில் பேசாமல் கம்மன் ஆகிடுவேன், அதில் கண்டுக்காதீங்க. ரெட் லைட்லாம் நீங்கள் நிற்க மாட்டோம். பஸ்ஸு ஸ்பீடு இப்போ வந்துது. கொம்பன் பஸ் போட்டு பாருங்க. நம்ம தமிழ்நாடு பஸ்ஸெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எங்கே போச்சு தெரில. பார்த்துருக்க மக்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க. சேனல் உனக்கே ரீச் ஆக போகுது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. எல்லா டர்னிங் எத்துறத வண்டி 200 தொடுது அசால்ட்டாக. ஐயோ தம்பிங்க.
பார்த்தீங்கன்னா பஸ்ஸே ஒரு மாதிரி சைடாக இருக்குது பாருங்க, அவ்வளோ கூட்டம். உள்ளே வச்சே ஓட்டலாம், தான் சூப்பராக இருக்குது. ஸ்டேரிங் சென்சிட்டிவிட்டிலாம் சும்மா கரெக்டாக இருக்குது. இந்த மோடோட லிங்க் நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தர மக்களே, வேணா டவுன்லோட் பண்ணிக்கேன். இந்த டிராஃபிக் மோட லிங்க்கும் தரேன். வழி விடுடா. மாதிரி தெரியல, போலீஸ் வழி விடுறாங்க. போச்சுடாப்பா, ரொம்ப பெரிய மேப் வருது. எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல முக்கியத்துக்கு. எவ்வளோ நேரம் ஆகும் இந்த வீடியோ போடுறேன், மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. நான் இன்னும் பெருசாக என்ன கேட்குறேன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனே சும்மா தொட்டுருங்க, அவ்வளோதான் போதும், வேறு எதுவும் வேணும். கீழே போகுது, ஆர்னர்ஸ்மே போகிறாங்களோ. பிரேக்கிங் கரெக்டாக இருக்குது இந்த பஸ்ஸில். மேப் லோடிங் ஓகே, வேறு இடத்துல டெலிபோர்ட் ஆகி வந்தாச்சு. ஆனால் அமைதியாக நிற்க வச்சுக்கிறானுங்க. என்னென்னவோ பஸ் போகுது, ஆண்டவர் பஸ் போகுது. அப்புறம் கேஆர்எஸ்டி கர்நாடகா பஸ்ஸு. ஏதோ வில்லேஜுக்குள்ளே வந்துட்டு வரும், நேர் ரோடு அடிச்சு ஓட்டலாமா, வீடு அத்திக்கணும். இந்த போது பாருங்க ஆண்டவர் பஸ்ஸு, வண்டி பிச்சுது. சேஸ் பண்ண ஓட்ட ஐயோ சரியான வியூ. படத்தில் பார்த்தீங்கன்னா நீர் வச்சு திருமலை எப்போ ஜஸ்ட்டு நல்லா இருக்கு இந்த ரோடு. இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பஸ் எடுத்துன்னு வச்சிங்க, ஜாலியாக ஓட்டணும், போயினேலாம். எவனும் நிற்க தேவையில்லை. வலி ஓய் ஜஸ்ட் ஸ்பீடு அள்ளுதுப்பா வண்டியில். கவர்மெண்ட் பஸ் மாதிரி இருக்குது, நல்லா ப்ரைவேட் பஸ் மாதிரி இருக்குது. ஃபுல் லைட் செட்டிங்கோட. வலி ஆன் பண்ணிக்கலாமா? இது டர்னிங் செம்ம டேமேஜ். ஐயோ சரி, வழியில் கிளம்ப வேண்டியதான். அந்த இன்னும் பார்த்தனா இருக்கும். அவங்க அங்கே எங்கே போய் நின்றுக்கிறான் அவன்? டேய் வழி விட்றா. ஏன்னா இவனும் பிள்ளை போகிறான். டேய் வழி விடுங்கடா. இது தான் போக முடியும், நான் என்ன பண்ண முடியும்? இன்னும் நல்லா இருக்கு ரோடு, நீட்டமா. ஏறலையே, 5வது கீழே ஏற்றினுங்கிறேன். கூட்டு வர முடியாது, வச்சு தட்டு போயினே இருக்கும். ஜஸ்ட் பாருங்க ஸ்பீடு 180 190 200 தொட போகுது. நான் கரெக்டாக ஓட்டினா 200 தொடும். தொட்டுருச்சு காய்ஸ். 200 ஸ்பீடு. ஓ டர்னிங் வச்சே பிடியாமல் திருப்பின்னு பார்த்தேன். நானும் திருப்பிட்டேன். வண்டி லைட்டாக தண்ணிடுது அந்த திரும்ப போது மட்டும். எவனை எதில் வந்துட்டு போறீங்கடா, ஜாலியாக சேஸ் பண்ணி போயிருங்க. இடத்துல திடீர்னு எவனா வந்துட்டானா அவ்வளோதான் சொல்லி பாட்டி எவ்வளோ பின்னாடி இந்த இடத்துல அசால்ட்டாக இருக்கு. வலி விடு நான் தான் வச்சுட்டு அதுக்கு எப்படி இல்லை. ஆனா பாருங்க வேற லெவலு. பெரிய டர்னிங் வருது. ஓ ஐயோ கூடாதுன்னு நினச்சேன், வச்சுட்டேன். எங்கே நிற்கவே கூடாது. நம்ம பாடு ஜாலியாக போயினே வேணும். ஏற மாட்டேங்குது வண்டி, இன்னும் வரைக்கும் எப்படி ஏற மாட்டேங்குது. ஏன் இந்த மோடு கிரியேட் பண்ண பஸ் ஐடி? இந்த மோடை கிரியேட் பண்ணது வந்து பஸ் ஐடி ரிவ்யூஸ் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. வண்டி சும்மா ஸ்மூத்தாக இருக்குது. அந்த ஐகான்ஸ் அந்த அனிமேஷன் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. முக்கியமாக இந்த ஸ்டேரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மா ஸ்மூத்தாக திரும்பி பாருங்கள், வேறு மாதிரி. இது சொன்னோன்னா வீடியோ ரொம்ப லென்த்து போயினே இருக்கும். நானே வீடியோ யார் இவ்வளோ நேரம்லாம் போட்டால் யாரும் பார்க்கறது கிடையாது. அதனால தான் நான் அவ்வளோ போகிறதில்ல. 5 நிமிஷம் மேக்ஸிமம்
10 நிமிஷம் அதுக்கு மேலே போக மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் கண்டிப்பாக போய்டும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், இல்லைனா ஒரே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியே போயினே இருங்க. எல்லாம் ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒன்றே இருக்கிறேன். ஓ ஷிட், வண்டி செம்ம டேமேஜ். நான் கண்டிப்பாக ரிப்பேர் பண்ணி தான் இது ஒன்றும் எதுவும் இல்லை. நல்ல டேமேஜ் வண்டிக்கு 85% தான் இது. இன்னும் டிராஃபிக் இன்னும் லோ வருஷம் வந்துடும், அதுதான் கரெக்டாக இருக்கும். மேப் லோடிங். ஓகே, வேறு இடத்துக்கு வந்துட்டோம். பரவாயில்லையே, இந்த நிற்க வைக்கல. ரன்னிங்கில் விட்டான். வண்டி நிப்பாட்டு, வண்டி நிப்பா. அவனை நிப்பாட்டா போய் நான் விழுந்துட்டேன். அவனை நிப்பாட்டான். என்னடா டே, ஒரு கவர்மெண்ட் பஸ் ஆளுக்கு வண்டி ஏறுமே போ. மாட்டிக்கிச்சு, வண்டி மாட்டிக்கிச்சு, வண்டி மாட்டிக்கிச்சு. இருங்க, க்ரேன் போட்டு தூக்கி மேலே போட்டு வரேன். ஓகே, ஸ்ட்ரைட்டாக க்ரேனை போட்டு வண்டியை ரிப்பேர் கடைக்கு ஏற்றினான்ட்டோம். ஒரு அடி ரிப்பேர் பண்ணே போயிடலான்னு சொல்லிட்டு. எவ்வளோ தூரம் வந்துக்கிறோன்னு தெரில. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? இடத்துக்கே வந்துட்டோமா? ஆமாம் கைஸ், இடத்துக்கே வந்துட்டோம். இல்லையா? இல்லை, முதல்ல இருந்து வருதா? இல்லை இடத்துக்கே வந்துட்டோம். வாங்க வாங்க போகலாம் போகலாம். பரவாயில்லையே, க்ரேன் போடுறதுக்கு இருந்தால் இப்படியே சரணம் கொஞ்சம் வந்துடல போகுது. வழி ஏறியடா நான். எவன் வந்தாலும் இருங்கடா, தாண்டிக்கிறேன். ஓகே, கிட்டத்தட்ட மேப் முடிக்க போகிறோம். நான் நெக்ஸ்ட்டு கூட இன்னொரு புது டிஎன்எஸ்டிசி போடலாம். அந்த எல்லோ கலர் டிஎன்எஸ்டிசி அதான் அதில் நிறைய பேர் விளையாடிருக்காங்க. சட்டு நான் போய் இவனுங்க இறக்கி விட்டு இந்த வீடியோ வந்துருக்கோம். ரொம்ப லென்த்து போகுது. லென்த்தை போட்டால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறான்ப்பா. பார்த்தா நான் 2 மணி நேரம் வந்துட்டு போகிறேன். என் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வேறு லைட்டாக பிரச்சனை இருக்குது. ஏன்னா ரொம்ப நேரம் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது, திடீர்னு இதுவாகிடுது. இங்கே போகிறான் பாருங்க நம்மளால. ஏன்டா இந்த என்ன அப்படி தூக்கம் போகிறேன். ஐயோ, வெளி மாறி விட்டேன். அவனை பார்த்தேன்னு வெளி மாறி விட்டேன். நல்லா ரிவர்ஸ் கண்ணாடியிலே இருக்கும். இருங்கடா, அவன் வந்து பாருங்க. இந்த கிராஃபிக்ஸ் லிங்க்கு, அப்புறம் இந்த டிராஃபிக் மாடல் லிங்க்கு எல்லாத்தையும் நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். எல்லா இடத்துக்கு வந்தாச்சு. நல்லா இருந்தாங்கடா, ஹெவி லோடுறாப்பா. பஸ்ஸே ஒரு பக்கம் சாஞ்சிருக்கு பாருங்க, ஒரு பக்கமாக அப்படியே சாஞ்சிருக்குது பஸ்ஸு. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன். நான் வந்து நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போட போகிறேன், என்ன பஸ் வச்சு போட போகிறேன்னு இப்போயே காத்துட்றேன். எனக்கு ஒரு நிமிஷம். இதோ நெக்ஸ்ட்டு இந்த பஸ் தான் ஓட்ட போகிறேன். யார் யார் எக்ஸைட்டாக இருக்கீங்க கமெண்ட்டில் சுட்டுப்பாங்க. வேறு லெவலில் இருக்குது பஸ்ஸு. இதுக்கு பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஓகே மக்களே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பஸ்ஸோட சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்களை விட்டு பிரிவது FPS கேமர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.